ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான முறையில் சட்டுன்னு செஞ்சு கொடுக்குற ஒரு அருமையான ஸ்வீட்டு. அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு இருந்தால் போதும். நான் 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது நம்மளுக்கு லைட்டாக சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும். பாகு பதம் நம்மளுக்கு தேவையில்லை. கரைஞ்சாக்கு மட்டும் போதும். அருமையான ஸ்வீட் நம்ம ஒன்று செய்யலாம். நான் வாசனைக்கு ஏலக்காய் விதை போடுறேன். நல்லா போட்டு இப்படி கலந்து விடுங்க. ரெடி ஆயிடுச்சு, கரைஞ்சிருச்சு ஃபுல்லாகவே. இப்போ எண்ணெயை ஒரு நம்ம இப்போ எந்த கப்பில் எடுத்தோமோ அதில் 1/4 கப்பு நான் சுத்தமான கடலெண்ணெய் வச்சுருக்கேன். இது நல்லா காயணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 கப்பு அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். மாவு நல்லா சலிச்சு, நல்லா நைஸாக சலிச்சு எடுத்துருக்கிறேன். மிக்சியில் அரைச்சி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி பிடிக்காமல் கிளறி விடுங்க. கட்டியாகாமல் நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி அடுப்பை குறைவான தீயில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே நல்லா வறுத்துருங்க. பொறுமையாக செய்யுங்க. அருமையான ஸ்வீட்டு, சட்டுன்னு செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்படி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் சர்க்கரை பாவு நம்ம ரெடி பண்ணி வச்சதை ஊற்றலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா கலந்து விடணும். அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும் ஸ்வீட்டு. ரொம்ப டேஸ்டானது. வீட்டில் சட்டுன்னு செஞ்சு கொடுக்கலாம். அருமையானது. இப்படி நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சர்க்கரை பாவை கலந்துக்கலாம். சர்க்கரை பாவெல்லாம் நான் ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த பாத்திரத்தில் இதை மாற்றிக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நல்லா செட் பண்ணுங்கள். இப்படி நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்திங்கன்னா நல்லா செட் ஆயிரும். பாருங்கள், இப்போ நல்லா செட் ஆகுது. இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆற வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. அருமையாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் இப்படி வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. சுவையான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஓகே, பாய்.